வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். டெங்கு மரணங்கள் 31 உயர்வு, 51,049 நோயாளர்கள் பதிவு. 12 மில்லியன் பேருக்கு டிஐஎன் வழங்கப்பட்டது, 5 மில்லியன் மக்கள் காத்திருப்பு. பாதயாத்திரை நாயை உதைத்து துன்புறுத்திய இளைஞர் அதிரடி கைது. பரதநாட்டிய கிண்ண சாதனை சர்ச்சை, அவதூறு பரப்புவோர் மீது சட்ட நடவடிக்கை, நிறுவனர் எச்சரிக்கை. 3 வாரங்களாக தொடரும் உணவு தவிர்ப்பு, ஜனாதிபதி உயிருக்கு பொறுப்பு, சுரேசலே கடிதம். நாட்டில் 50 பேரில் ஒருவர் போதைக்கு அடிமை, குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறி, அமைச்சர் சுட்டிக்காட்டு. கத்திவெட்டு தாக்குதலில் காயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு, ஜாலில் சம்பவம். இளைஞனின் உயிரை பறித்த காதல், வீதியிலேயே வழிமறித்து கொடூரமாக வெட்டிக்கொலை. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு, உயரும் கடல் அலைகள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 31 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூன் 25 மற்றும் 26 ஆகிய இரு தினங்களின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தமாக பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 51,049 அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் தொடர்புடையதாக டெங்கு மரணங்களின் வீதம் மொத்த நோயாளர்களில் 0.06 வீதமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் மட்டும் 17,208 புதிய டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் மேல், தெற்கு, சப்ரகமுவ, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல் தற்போது 124 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதிக அவதானம் தேவைப்படும் பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். இலங்கையில் இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிசாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். சுமார் 5 மில்லியன் மக்கள் தங்களுக்கான வரி அடையாள எண்களை பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். உள்நாட்டு வருவாய் திணைக்களம் வரி அடையாள எண்களை விண்ணப்பதாரர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கும் நடைமுறையை இதுவரை மேற்கொள்ளவில்லை. இதனால் தங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை அறிய முடியாமல் வரி செலுத்துவோர் பெரும் குழப்பத்திற்கும் சிரமத்திற்கும் உள்ளாகியுள்ளனர். தங்களது வரி அடையாள எண் நிலையை அறிந்து கொள்ள விரும்புவோர் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கதிர்காமு பாதயாத்திரை அடியார்களுடன் பயணித்த நாயை உதைத்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபரை கல்முனை தலைமைக்கு போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாகவும் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பிரதம பரிசோதகருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 21 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்குள்ளான நாய் யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காம பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுடன் சுமார் 450 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வந்த சுப்பிரமணியன் என்ற பெயருடைய நாய் என அறியப்படுகிறது. கல்முனை பகுதியில் இந்த நாய் தாக்கப்பட்ட சம்பவம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடும் கண்டனங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்து அமைப்புகளும் இந்த செயலை மனிதாபிமானமற்றதாக கண்டித்துள்ளனர். இதனிடையே கைது செய்யப்படுவதற்கு முன்னர் சந்தேக நபர் தனது சமூக ஊடக பக்கத்தில் குறித்த நாயை துன்புறுத்தியமை தொடர்பாக வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்முனை தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தெரியாம நம்ம வெட்டி வாங்கிட்டு எனக்கு இந்த நாய் எனக்கு தெரியாது, கதிராமத்துக்கு ஒரு நாய் எனக்கு தெரியாது, தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன். அவங்கள்ட்ட மன்னிப்பு காட்டுட்டேன், அவர்கிட்ட நான் மன்னிப்பு காட்டுட்டேன், அவரோட மன்னிப்பு சம்பந்தப்பட்ட மன்னிப்பு காட்டு, அவன் மன்னிச்சுட்டு போய்தான். சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமில்லியா காலிடேஸ் நிறுவனங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் பரவி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அதன் நிறுவனர் கே தினேஷ்குமார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விரிவான விளக்கம் அளித்தார்.
அண்மையில் கொழும்பு காலி முகத்திடலில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்வு கின்னஸ் உலக சாதனையாக வெற்றிகரமாக பதிவானதாகவும் இலங்கைக்கு சர்வதேச அளவில் பெருமை சேர்த்த இந்த நிகழ்வு குறித்து கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கின்னஸ் சாதனைக்கான பதிவு கட்டணமாக 5000 அல்லது 6000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் உண்மையற்றவை என மறுத்த அவர் 4100 மாணவர்களிடமிருந்து தலா 4500 ரூபாய் மட்டுமே பெறப்பட்டதாக கூறினார். கட்டணம் செலுத்த முடியாத மாணவர்கள் ஆசிரியர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் எவ்வித கட்டணமுமின்றி நிகழ்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சேகரிக்கப்பட்ட அனைத்து நிதிகளும் இலங்கையில் உள்ள சங்கமிலியா நிறுவனத்தின் கணக்கிலேயே வரவு வைக்கப்பட்டதாகவும் இந்திய நிறுவனத்திற்கோ அல்லது தனிநபர்களுக்கோ எந்த நிதியும் அனுப்பப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து வரவு செலவு கணக்குகளும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கத்திடம் எந்தவித நிதியுதவியும் கோரப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு அரசாங்கத்தின் நிகழ்வு அல்ல, தனியார் அமைப்பின் முயற்சியாக நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் தேவையான அனுமதிகள் மற்றும் போலீஸ் பாதுகாப்பை பெறுவதற்கு மட்டுமே பிரதி அமைச்சர் பிரதீப் சுந்தரலிங்கம் ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறினார். கின்னஸ் சான்றிதழில் மாணவர்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கும் பதிலளித்த அவர் கின்னஸ் இணையதளத்தில் சாதனை சான்றிதழ் நிறுவனம் ஆசிரியர்கள் மற்றும் பங்கேற்ற மாணவர்கள் என்ற பொதுவான அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தனிப்பட்ட பெயருடன் அசல் அல்லது மின் சான்றிதழ் பெற விரும்பும் மாணவர்கள் கின்னஸ் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கட்டணத்தை செலுத்தி நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் இந்த நடைமுறை குறித்து ஆரம்பத்திலேயே பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் கலாச்சார நிகழ்வை அரசியல் நோக்கத்துடன் சிலர் தவறாக சித்தரித்து நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றஞ்சாட்டிய தினேஷ்குமார் இதனால் ஆசிரியர்கள் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்தார். எனவே நிறுவனத்துக்கும் நிகழ்வுக்கும் எதிராக அவதூறு பரப்பியவர்களுக்கு எதிராக ஆசிரியர்களுடன் கலந்தாலோசித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் சங்கமம் குளோபல் அகாடமியின் நிறுவனர் கே தினேஷ்குமார் அறிவித்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் தலைவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் கைப்பட எழுதியதாக கூறப்படும் கடிதம் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது மனைவி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுரேஷ் அலைவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அவரின் கூற்றுப்படி நேற்று காலை சுரேஷ் அலைவுக்கு திடீரென கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டதை தொடர்ந்து உடனடியாக இதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் அவருக்கு குறிப்பிட்ட உடல்நல பிரச்சினை இருப்பது உறுதி செய்யப்பட்டதுடன் தொடர்ந்து கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மருத்துவர்களின் மதிப்பீட்டின்படி மீண்டும் நெஞ்சுவலி ஏற்படும் அபாயம் காணப்படும் தொடர்ச்சியான சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு அவசியம் என அவர் கூறினார். மேலும் அமைச்சர்கள் அல்லது வெளியிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களே உண்மையான உடல்நிலையை அறிந்திருப்பதாகவும் சுரேஷ் அலை தற்போது நல்ல நிலையில் இல்லை என்றும் அவரது மனைவி குறிப்பிட்டார். அதிகாரிகள் சுரேஷ் அலை உயிரிழக்கும் வரை காத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் தங்களுக்கு ஏற்படுவதாகவும் இருப்பினும் விசாரணைகளை நிறுத்துமாறு தாங்கள் கோரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேவையான அனைத்து விசாரணைகளும் மருத்துவ பரிசோதனைகளும் தொடரலாம் என்றாலும் அவருக்குரிய பாதுகாப்பும் சட்ட நடைமுறைகளும் உடனடியாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கை எனவும் கூறினார். அத்துடன் கடந்த புதன்கிழமை சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரேஷ் அலை தனது கைப்பட எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றை வழங்கியிருந்ததாகவும் அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி ரவி ஷானி என்றும் மேலும் சில அதிகாரிகள் என குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் எடுத்துக்கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போதைய நிலையில் சுரேஷ் அலைவின் உடல்நிலை எந்த நேரத்திலும் மேலும் மோசமடையக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையில் 50 பேரில் ஒருவர் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புனர்வாழ்வு பணியகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முழு நாடும் ஒன்றாக தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு பேரணியில் கலந்து கொண்டதன் பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போதைப்பொருளுக்கு இரையாவதன் காரணமாக இந்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தாய்மார்களும் பெண்களும் பாதிக்கப்படுகின்றனர். பிள்ளைகளின் கல்வி சீர்குலைந்து அவர்களின் வாழ்க்கையே இருண்டு போகிறது. இந்த மாபெரும் பேரழிவில் இருந்து நாட்டை மீட்பதற்கு பாரிய கூட்டு முயற்சி
தேவை. இதற்கிடையில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைதுகளின் மூலம் அரசியல் பின்னணிகளுக்கும் போதைப்பொருள் குற்றங்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் வெளிப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை விடுவிப்பதற்காக கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் சந்தேக நபர்களை ஆயுதங்களை காண்பிப்பதற்காக அழைத்து செல்வதாக கூறி நீண்டகாலம் தடுத்து வைத்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்காக அரசு இயந்திரங்கள் கூட பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இந்த செயற்பாட்டில் பின்னிற்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கத்திவெட்டு தாக்குதலுக்கு உள்ளான ஆணொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 39 வயதுடைய ரகு துஷ்யந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசாரணைகளின்படி வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி இந்த கத்திவெட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதில் வயிற்றுப் பகுதியில் பலத்த காயமடைந்த அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் சந்தேக நபர் முன்னதாக வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார். அப்போது அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை மாவட்டம் வெலிகமை பிரதேசத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இளம் உத்தியோகஸ்தர் ஒருவர் நேற்று கூர்மையான ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் காதல் விவகாரம் காரணமாகவே அரங்கேறியுள்ளது என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேற்படி சம்பவத்தில் வெளிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞரை மிக கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். வெலிகமை நகரில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றி வரும் மேற்படி இளைஞர் நேற்று தனது பணி நிமித்தமாக வீதியில் நடமாடிக் கொண்டிருந்த போதே அங்கு மறைந்திருந்த ஆயுததாரிகளான இருவரால் திடீரென வழிமறிக்கப்பட்டு சரமாரியாக வெட்டப்பட்டுள்ளார். கழுத்து மற்றும் உடல் பாகங்களில் பலத்த வெட்டுக்காயங்களுக்கு உள்ளாகிய அந்த இளைஞர் அதிகளவிலான இரத்தப்போக்கு காரணமாக சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். போலீசார் நடத்திய ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த இளைஞருக்கும் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கும் இடையில் நிலவி வந்த நீண்டகால காதல் விவகாரம் மற்றும் அதனால் ஏற்பட்ட தனிப்பட்ட குரோதமே இந்த திட்டமிட்ட படுகொலைக்கு பிரதான காரணம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர படுகொலையை செய்துவிட்டு தப்பியோடியுள்ள சந்தேக நபர்கள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ள போலீசார் அவர்களை கைது செய்வதற்காக விசேட தேடுதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மதுபான போத்தல்களில் ஒட்டப்படும் பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் தற்போது பெருமளவில் டிஜிட்டல் முறையில் அச்சிடப்பட்டாலும் அதற்கான செலவில் எந்த குறைப்பும் ஏற்படவில்லை என்பது அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் 2 மதுபான மற்றும் பீர் உற்பத்தி நிறுவனங்களின் போத்தல்களில் காகித பாதுகாப்பு ஸ்டிக்கர்களை ஒட்டுவதில் தொழில்நுட்ப சிக்கல்கள் இருப்பதால் அவை நேரடியாக போத்தலிலேயே டிஜிட்டல் முறையில் அச்சிடப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த குழுவின் தலைவர் ஹர்ஷடி சில்வா பாதுகாப்பு ஸ்டிக்கர் திட்டத்தின் செயல்திறன் மற்றும் அதன் மூலம் கள்ள மதுபான விற்பனையை எவ்வளவு கட்டுப்படுத்த முடிந்துள்ளது என்பது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சுங்கவரி பிரதி ஆணையாளர் எம் ஜெயந்த சில்வா பாதுகாப்பு ஸ்டிக்கர் திட்டம் 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தற்போதைய சேவை வழங்குநரின் ஒப்பந்தம் 2027ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதியுடன் நிறைவடைவதால் புதிய டெண்டர் கோருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 1000 பாதுகாப்பு ஸ்டிக்கர்களுக்கு 5.99 அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்படுவதாகவும் துறைமுகம் மற்றும் தீர்வை கட்டணங்களுடன் மொத்த செலவு 7.99 அமெரிக்க டாலர்களாக உயர்வதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்களில் ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி வேகம் அதிகமாக இருப்பதாலும் மற்றொரு நிறுவனத்தின் போத்தல்கள் குளிரூட்டப்பட்ட நிலையில் இருப்பதால் அவற்றில் காகித ஸ்டிக்கர்களை ஒட்ட முடியாத சூழல் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக அந்த நிறுவனங்களின் தயாரிப்புகளில் பாதுகாப்பு அடையாளம் டிஜிட்டல் முறையில் நேரடியாக அச்சிடப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தற்போது பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு அடையாளங்களில் 80%க்கும் அதிகமானவை டிஜிட்டல் முறையிலேயே பதிக்கப்படுகின்றன என்றும் இருந்தபோதிலும் ஸ்டிக்கர் திட்டத்திற்கான செலவில் மாற்றம் ஏற்படவில்லை என்பதும் குழு கலந்துரையாடலில் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சகஸ்புர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கல்ககவத்து பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றில் ஆணொருவரின் சடலம் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நேற்றைய தினம் சகஸ்புர போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்தவர் சுமார் 5 அடி 4 அங்குலம் உயரமுடையவராகவும் நரைத்த தலைமுடியை கொண்டவராகவும் இருந்துள்ளார். அவர் உயிரிழந்த போது கருப்பு நிற சட்டை மற்றும் கருப்பு நிற காட்சட்டை அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சடல அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மரணத்திற்கான காரணம் மற்றும் உயிரிழந்தவரின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் சகஸ்புர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். அனுராதபுரம் மாவட்டம் மிகிந்தலை பிரதேசத்தில் காட்டு யானை ஒன்று தாக்கியதில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற இந்த துயர சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, மிகுந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த மேற்படி 41 வயதுடைய குடும்பஸ்தர் நேற்று அதிகாலை தனது வழமையான நாளாந்த வேலை நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். இதன்போது கிராம பகுதிக்குள் ஊடுருவியிருந்த காட்டு யானை ஒன்று அவர் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. இதனை அடுத்து சினம் கொண்ட காட்டு யானை அவரை துரத்தி பயங்கரமான முறையில் தாக்கியுள்ளது. யானையின் மிக கொடூரமான தாக்குதலுக்குள்ளான அவர் கடுமையான உடல் காயங்களுக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து அறிந்த போலீசாரும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். அதேபோல் ஊபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். காங்கேசந்துறை தொடக்கம் மன்னாரூடாக கல்பெட்டி வரையான அத்துடன் அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் 2.0 தொடக்கம் 3.0 மீட்டர் உயரத்திற்கு மேலெழக்கூடும். பேருவலை தொடக்கம் காலியூடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது தரையை தொடக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் வடக்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுப்பிரமணியம் பபா அவர்கள் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் காரை நகரை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிருபானந்தன் தர்மதேவி புவனா அவர்கள் 27/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் பொலிகண்டி பச்சந்தை தெருவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வசந்தமலர் தரராசசிங்கம் அவர்கள் 25/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் ஐயனார் கோவிலடியை புறப்படமாகவும் சண்டிலிப்பாய் மேற்கை வதிவிடமாகவும் தற்போது கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஆறுமுகம் சின்னம்மா அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று காலமானார்.
மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.